ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்ளிகேண்ட் நேம், உங்கள் நேம் எழுதிருக்கங்க. அதுக்கடுத்த ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டோட்டல் மார்க்ஸ் obtained in the qualifying examination with percentage, community, current residential address, permanent address, ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரியாரிட்டி என்னன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் டேட்டை எழுதுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணோட நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம், நேரு பஜார், சிவகங்கை 630561 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/2/2024 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் அரசு சிவகங்கை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஆயுஷ் பிரிவுகளில் காலியாக உள்ள மருத்துவ அலுவலர், மருந்தகர், சித்தா மற்றும் ஆயுர்வேதா, பல்நோக்கு பணியாளர்கள், தசைநார் சிதைவு திட்டத்தின் கீழ் சித்த மருத்துவர், சிகிச்சை உதவியாளர்கள் ஆகிய பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 31/1/2024 முதல் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் ஆயுஷ், மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுஷ். இடங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், சண்முகநாதபுரம், வேலாயுதப்பட்டினம் 2 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்டு சர்ஜரி MDS, 1 முதல் 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். சேலரி 34,000 தராங்க. ஸோ இதற்கான சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. மருந்தகர், டிஸ்பென்சர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கீழப்பூங்குடி, சூராணம், கீழ செவல்பட்டி 3 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா ஆயுர்வேதா இன்டெகிரேட்டட் ஃபார்மசி. சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபாய் தராங்க. பல்நோக்கு பணியாளர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சூரக்குடி, மரவமங்கலம், பெரிய கோட்டை, சூராணம், மருதங்குடி, கோட்டையூர், திருக்கோஷ்டியூர், கீழ செவல்பட்டி, காளையார்கோவில், கண்ணங்குடி, புழுதிப்பட்டி 11 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ், 10ஆம் வகுப்பு தேர்ச்சியின்மை, அதற்கு கீழ். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஆலோசகர்
அரசு மருத்துவமனை மானாமதுரை ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்டு யோகிக் சயின்ஸ் எம்டிஎஸ் 1 முதல் 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளர் ஆண் பெண், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பிரான்மலை புதுவயல் பூவந்தி 3 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி. சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 தராங்க. ஆயுஷ் மருத்துவர் சித்தா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பிரான்மலை புதுவயல் பூவந்தி 3 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்டு சர்ஜரி எம்டிஎஸ் 1 முதல் 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். இதர கூடுதல் தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. சேலரி 40,000 தராங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.